Amazon finds for sewingல next tool snake ruler. இது snake rulerனு சொல்லலாம், flexible rulerனு சொல்லலாம், இல்ல flexible curve rulerனு சொல்லலாம். இதுல நீங்க எதை டைப் பண்ணி நீங்க அமேசான்ல சர்ச் பண்ணீங்கனாலும் இந்த ரூலர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஸோ இது வந்து பாடிஸ் பிளாக், இது வந்து ஸ்கர்ட்டோட ஆர்க் பேட்டர்ன். இப்போது நம்ம பேட்டர்னில் கர்வ்ஸுன்றது கண்டிப்பாக இருக்கும், கர்வ் லைன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ வாட் எவர் கர்வ் லைன் நம்ம மெஷர் பண்ணோன்னா ஒன்று மெஷரிங் டேப்பை வச்சு இப்படி வாக் அரவுண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த ரூலர், கர்வ் ரூலர் யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் கர்வ்ஸை வந்து மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதில் மெஷர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக குயிக்காக பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல ஆர்ம் ஹோல் கர்வ் இருக்குது. இந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரூலரை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக கரெக்டான மெஷர்மெண்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எஸ், இதில் பாருங்கள், இப்போது இந்த ஆர்ம் ஹோல் கர்வ்க்கு ஏற்ற மாதிரியே இந்த கர்வ் ரூலரை நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ரூலர் யூஸ் ஆகும். மெயினாக வந்து ஸ்கர்ட்டோட ஆர்க் பேட்டர்ன், இந்த ஸ்கர்ட்டோட ஆர்க் இங்கே ரேடியஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ரேடியஸ்லேயும் இந்த கர்வ்க்கு ஏற்ற மாதிரி இப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி கர்வ் லைன்ஸை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்னேக் ஃப்ளெக்சிபிள் கர்வ் ரூலர் நமக்கு யூஸ் ஆகும். ஆனால் இது கம்பல்சரி நீங்கள் வாங்கணும், இது வச்சா இது இருந்தால் மட்டும்தான் கர்வ் லைன்ஸை மெஷர் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது இருந்தால் இதில் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நார்மலாக நீங்கள் மெஷரிங் டேப் வச்சுருப்பீங்க இல்லையா, அதுலேயுமே மெஷர் பண்ணிக்கலாம். அதில் மெஷர் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வாக் அரவுண்ட் பண்ணி மெஷர் பண்ணணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா இப்படி மெஷர் பண்ணணும், இந்த மாதிரி. ஸோ இப்படி ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மெஷரிங் டேப்பில். ஸோ நீங்கள் எதை வாக் அரவுண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி இந்த கர்வ் ரூலர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க.